அந்த கடவுளை பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், காதல்னா என்ன? ஏன்னா இதுவரைக்கும் யாராலையும் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கவே முடியல. காத்துல, தண்ணில, ஆகாயத்துல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா காதல்ல என்ன இருக்குன்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள போற காதல் அவனோட வாழ்க்கையை மலர வைக்குது. ஆனா வெளியே போகும்போது அவன் இதயத்தை உடைச்சிருது, ரத்தத்தை உறைய வைக்குது. இப்படி ஒரு காதல் தான் எனக்கும் வந்துச்சு. இவங்க தான் என்னோட அம்மா. இதோ பக்கத்தில் நினைக்கிறாளே வாண்டு, அவதான் என்னோட தங்கச்சி. இதோ இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அக்கா நம்ம வெற்றியை கேட்கறாங்கடா. அவன் ஓப்பனிங் மியூசிக் போட்டா தான் வருவேன்னு அடம் பிடிச்சு அங்கேயே நிக்கிறான். அவன் வாத்தியத்தை வாசிக்கடா. பக்கத்துல தான் போயிருந்தேன். இந்தாங்க ஆரம்பிங்க சாமி. நம்ம தான்ப்பா சாமிக்கா காத்துட்டு இருக்கணும், சாமி நமக்கா காத்துட்டு இருக்காருப்பா. அம்மா எனக்கு நீதாம்மா சாமி. அட ஏன் இந்த பக்கம் என் தேவதையை தரிசனம் பண்ண. அம்மா சீக்கிரம் வாமா. அம்மா சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. எப்போ பார்த்தாலும் போன்ல இரு. எல்லாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? வச்சிட்டேன். இதுல பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் கொடு. எதுக்குமா அதெல்லாம்? இருக்கட்டும், இந்தா இதையும் வச்சுக்கோ. அம்மா என்கிட்ட தான் இருக்குங்கறல. அம்மா சமாளிச்சுப்பேன், நீ இதை வச்சுக்கோப்பா. சொல்றேன்ல வச்சுக்கோ. ஏய் பாலு, போன் வருது பாரு, கொடு. ஹலோ நாங்க 3 பேரும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நீ எப்போ? சரி மாமா, சீக்கிரம் கிளம்பிட்டேன் மாமா, இதோ வந்துட்டே இருக்கேன். சரிம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல ஃப்ரெண்ட்ஸும் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்து சூதானமா நடந்துக்கோப்பா. சரிம்மா. ஏய் பாலு, போயிட்டு வரவா? நல்லா படிக்கணும்னா. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. நான் வேலை செய்யறது திருச்சியில் இருக்கிற சிசிடிவி கம்பெனில. இந்த சிசிடிவி கேமரா இருக்குது பாத்தீங்களா, அதை பிக்ஸ் பண்றதுல நம்ம பசங்க தான் நம்பர் 1. நீ போட நிப்பாட்டு இறங்குடா.
தம்பி வாங்க 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 டீயை சேர்த்து போடு, பசங்க வேலைக்கு வந்திருக்காங்க பாரு. சரிங்க. ஹலோ சார். வாங்க தம்பி. சார் வணக்கம் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஓனர் சொன்னாரு சரியான வேலைக்காரங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன்ட்டு. எங்கயா? இந்த பண விஷயத்துல தான் கொஞ்சம் கராரா இருக்காருப்பா. சரியா சொன்னீங்க சார். ஆனா சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டாரு. சார் இல்ல சார், நீங்க எடுத்து காட்டுங்க சார், மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே ஓகே காட்டுறேன் வாங்க 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 என் பின்னாடியே வாங்க. மெஷர்மெண்ட் பாரு, நான் மானிட்டர் வைக்க இடம் சரி நீ பாரு. பாரு. ஜூம் கேமரா கேட்டா இல்லன்ட்டீங்க, சாதா கேமரா தான் இருக்குன்றீங்க. என்ன Just பண்ணி பண்றீங்கன்னா கொடுத்தா சார். இந்த டேய் பாயிண்ட் எங்க இருக்குடா? ஆனந்த நோட் பண்ணிக்க. அந்த பக்கம் அங்க ஒரு கேமரா, எவன் வீட்டுல வந்து இங்க எவன் ஒரு fix கேமரா பண்றது பேசுறான். ஓகே மாமா. ஹலோ ஓகே சார். உன் சௌரியத்துக்கு வைக்கல, நான் சொல்றதுல வை. சொல்லுங்க சார். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. இதை தாண்டா நானும் வேற ஒரு இடம் எங்கன்னா ஐயோ. என் கூட வா, சரி. முக்கியமான இடத்துல வைக்கணும். சரி வா வா. பகல் பைத்தியண்டா. கரெக்ட் மாமா. இங்க ஒரு கேமரா வரணும். சரி இங்க எதுக்கு சார் ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றீங்க? அட தடி முட்டாள் தடி முட்டாள். இந்த இடம் ஃபுல்லா ஓபனா இருக்குல்ல, திருடன் இது வழியா எகிரிகுச்சி வந்தான்னு வச்சுக்க, இந்த கேமரால கவரேஜ் புரியுதுமா, ஆயிடும். நல்லா புரியுது. மாட்டிப்பான். புரியுதா? இவனா ஏதோ பேசியிருக்காங்க. ஏன் சார் கீழ் வீட்டு பாத்ரூம் ஃபுல்லா இந்த கேமரால கவரேஜ் ஆகுது. கவர் ஆகுதா? நல்லா கவர் ஆகுதா? ஃபுல் ஆகுது சார். அதான் 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 எதுக்கு வேணும். இங்க ஒரு பாயிண்ட் போட்டு இன்னொரு பாயிண்ட் காட்டுறா வாங்க. இன்னைக்கு பார்த்து சீக்கிரமா குளிக்க வந்துட்டால. நல்லா தாண்டா இருக்குது. பாத்துச்சு. நீ பாத்து பாரு. அப்படி நை சட்டி பாப்பா பாரு. பகல் குடி பாத்துட்டு போதும் வாடா. மச மாசம் நிக்காம சட்டு புட்டுன்னு வாங்க. மட்டும் பார்த்தா போதுமா சார்? இப்ப இங்க ஒரு கேமரா செட் பண்றீங்க. எங்க? இங்கயா சார்? இந்த வீட்டை கட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க. ஆமா சார். இங்க பாருங்க, இந்த இடத்துல கேமரா பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அங்க பாருங்க சார், எவ்வளவு அழகா மலை மேல இருக்கிற முருகன் கோயில் நல்லா தெரியும் சார். வீட்டுல இருந்து வீடியோல நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம் சார். அது எனக்கு தெரியும். அந்த கேமராவை கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். இங்க இருக்கிற கேமராவை கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் டவுன் பண்ணணும். அப்படியே டவுன் பண்ணா ஏங்க அங்கே ஒரு பாத்ரூம் தெரியுதுங்க. அது எனக்கு தெரியும் அங்க இருக்கிறது. அதுவும் கிளியரா தெரியணும். நீங்க தப்பா நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா கிட்ட நீ என்ன சோப்பு யூஸ் பண்றன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்லலாம்? கேமரா செட் பண்ணிட்டு என்ன சோப்புன்னு நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு காலைல அதே சோப்பை வாங்கி பேக் பண்ணி அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவேன். இதான் ரொம்ப நாள் ஆசை. உடனே பிக்ஸ் பண்ணுங்க, வேலையே ஆரம்பிங்க. சீக்கிரம் சீக்கிரம் வட பாத்திர வேண்டியதுதான். அந்தாள் பொண்டாடி அந்தாளுக்கு சிரிச்சிருக்காதடா. இல்ல மாப்ள சார், சாரி சார். சார் எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, நம்ம ஆச்சாரம் அடுத்து விட்டு பாத்ரூம் பார்த்து கேமரா திருப்பி வைக்க சொல்கிறேன். இதெல்லாம் டீசெண்டான கிளையண்ட, அது கூட பரவாயில்ல பங்காளி. இருந்தாலும் அவ்வளவு கேவலப்படுத்துறேன். அது கூட அவனுக்கு தெரியல. பெரிய கூமுட்ட கிளையண்டா இருப்பான் போல இருக்கு. அவன் சொன்னா நாங்க செஞ்சிருவோமா? என்ன மாமா சொல்ற? எல்லா படமும் கிளியரா தெரியுதுட்டானே. அவன் வீட்டு பாத்ரூம் தெரியுற மாதிரிலாம் கேமரா வச்சேன். அப்ப அவன் பார்த்த படத்தையே தான் பார்க்க போறானா? பழைய படமால இருக்கும். புது படம் தான். எப்படி சொல்ற? அவனுக்கு அது பழைய படம், எனக்கு புது படம் தானே. அதுக்கு அவனே எவ்வளோ பரவாயில்லையா? அவனை விட கேவலமா நீ. சொல்லிட்டு நாளைக்கு வந்து அந்த சீனை கேட்பான் பாரு. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட் விற்பனை தற்பொழுது ஜோராக நடைபெற்று வருகிறது. இதை பற்றி தமிழகம் முழுவதும் நமது நிருபர் படையை கொண்டு கலாய்வு செய்தோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியில இருக்கிறது
நரசிம்மன்கிற ரவுடி கும்பலோட தலைவன். இந்த நரசிம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில நடக்கிற பல கொலைகள், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு கஞ்சா விற்பனை வரைக்கும் கொடி கட்டி பறக்கிற ஒரு நபர். இவர் கூட்டத்தை யார் அடக்கிறது? ஹலோ, நானும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனை கண்ணு தெரியல. யாரோ பத்தி நியூஸ் போடுற? பார்த்தா ஊரே நடுங்கணும்டா.